தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் பாருங்கள், எப்போவுமே தைரியமானவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க. கடின உழைப்பாளிகள்னு கூட சொல்லலாம். எப்பொழுதுமே உழைப்பில் நேர்மையை பின்பற்றக்கூடியவங்க, நேர்மையானவங்களாகவும் பொறுமையானவங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதுவும் பாருங்கள், மற்றவங்களோட மனசை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். எப்பவுமே சுதந்திரமான போக்கு இருக்கும். உங்களை யாரும் அடிமைப்படுத்தில எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வைக்க முடியாது. ஆனால் அன்புக்கு அடிமையானவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. அது முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட அவங்களுக்காக அந்த விஷயத்த கஷ்டப்பட்டாச்சும் செய்யக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள், உங்களுக்காக செய்ய மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்காக தான் செய்வீங்க. இந்த பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா கூட, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கலைன்னா அதை விட்டு கொடுத்துருவீங்க. கூட இருக்கிறவங்களுக்காக அவங்களோட அன்பு, அவங்களோட பாசத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமையில், உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தானே, அதனால் பாருங்கள், நீங்கள் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான மனம் வார வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வருடத்தில் ஒரு முறையாச்சும் திருத்தணி சென்று முருகப்பெருமான தனுசு ராசி அன்பர்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நல்ல ஒரு யோகத்தையும் அமைத்துக் கொள்ள முடியும். முருகனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தனுசு ராசி எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பம் எதனால் வருது, அதற்கான காரணம் என்ன, இதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையின் தத்துவம் அறிந்து செயல்படக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி என்ன சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக செயல்படணும், பலமாக என்னமையும் பலவீனமாக என்ன நடக்கும், இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே துணிச்சல் மிக்கவங்களாக திகழக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மையை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீதிக்கு புறம்பாக செய்யவே மாட்டீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை கற்றுப்பீங்க. புதிய இடத்துக்கு பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். வீரகுணம் கொண்டவங்க, அஞ்சாத நெஞ்சமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்சவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். நேர்மையான குணம் உங்ககிட்ட இருக்கும். தெய்வ பக்தியில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்கள நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ஆர்வம் காட்டக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். கஷ்டம் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டீங்க. என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு கஷ்டமான வேலையை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய இயல்பு கொண்ட தனுசு ராசி அன்பர்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுவரைக்கும் நிறைய சோதனைகளெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மத்தியமமான பலன்கள் கிடைக்கும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. சில இடங்களில் உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம். சில இடத்துல அந்த வேலை சவாலாக கூட இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பணி மாறுதல் கூட வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் பாருங்கள், விற்பனையும் சரி, நல்ல ஒரு லாபமும் சரி அதிகரிக்கும். இதனால் தன வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் படிப்படியாக உங்களை விட்டு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பிள்ளைங்களால் மன நிம்மதியும் வரும். உத்தியோக ரீதியாக பாருங்கள், உங்களோட அலுவலகத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அதனால் அந்த வேலைப்பளுவை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டினா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் வருமானம் உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வரும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் தீர்ந்துடும். பிள்ளைங்களால் திருப்தியும் மன நிம்மதியும் உங்களுக்கு இப்போ வரும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பணம் வரவு அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமையும்னு கூட சொல்லலாம். புதிய முதலீடுகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா பேராசைக்காக கூட இருக்கிறவங்க எதையாவது சொல்லி பல பிரச்சனைகளை சிக்க வச்சுருவாங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக முக்கியமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் பெறலாம். அதுவும் இந்த வாரம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு உயர்வு தாழ்வு ரெண்டுமே கலந்த பலனை தான் தருது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் வந்து மனம் விரும்பிய காதலை இப்போ வெளிப்படுத்த போறீங்க. வியாபார விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நிதானம் தவறி செயல்பட்டால் அதோட பக்க விளைவுகள் ரொம்பவுமே ஆபத்தை கொடுத்துடும். கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கையாக வியாபாரத்துலேயும் செயல்படுங்க. குடும்பத்துலேயுமே எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கபலமாக உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட அறிவுரை, அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே நன்மையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில், உங்களோட உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு இடையூறும் உங்களை தினம்தோறும் நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியோ உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமார வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. முருகனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். சுய கௌரவத்தை பெரிதாக மதித்து போற்றக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், தனுசில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விளைவுகள் வேறுபடுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை அடைஞ்சு வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த மாதம் சில யோகமான அமைப்பு உண்டாகி இருக்கு. உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பெரிய மனிதர்களோட ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கோவில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நேரமும் கூடி வந்திருக்கு. இந்த வாய்ப்பு வரும்போது சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு யோகக்காரகன் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகிடும். அத்தியாவசிய தேவை நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் அபிவிருத்தி அடையும். வராமல் இருந்த பணம் கைவந்து சேரும். எதிர்பார்த்த ஒவ்வொரு மாற்றங்களுமே நன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அரசு வழியில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்குமே உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தகுந்த முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி நடை போடும் ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதத்தில் தொடக்கத்தில் செலவு கொஞ்சம் கொடுத்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பமே நீங்கிடும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்திடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். சொல்லப்போனால் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. விரைவில் செலவுகளுமே கட்டுக்குள்ளே வந்துடும். தாய் வழி உறவுகள் மூலம் சில ஆதரவு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். எப்பவுமே நீங்கள் முன்னேற்றம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சில லாபமான செயல்கள் ஏற்படுக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பணவரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானம் நல்லபடியாக கிடைக்கும். தடைப்பட்ட வேலையுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயமும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிறப்பாக செயலாட்டத்திற்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும். இப்போவுமே வேலையில் அதிக அழுத்தம் இருக்கும். ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சால் எதிர்பார்த்த சலுகைகளை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். 27ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் புதன் 2 பேருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பூமி வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். இழுப்பறியாக இருந்த பணம் கூட கை வந்து சேரும். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது வரைக்கும் தள்ளி போன வேலை சுலபமாக இப்போ நடக்கும். பணவரவு உங்களோட வாழ்க்கையை வளமாக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே வரும். இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தனுசு ராசி அன்பர்கள் பெறுவீங்க. முருகனின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்க
மற்றவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.